நற்றுணையாவது நமச்சிவாயவே. தோடுடைய செவியின் பதிகத்துல 4வது பாடலுக்குரிய விளக்கத்தை தான் இப்ப பார்க்க போறோம். பாடல்: விண் மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்த பழி தேறிய வந்தெனது உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. வானத்துல பறந்து திரிஞ்சிட்டு இருந்த திரிபுரத்து அசுரர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா மக்களை துன்புறுத்திட்டு வந்தாங்க. அவங்களுடைய வரத்தின் பயனா அவங்களுடைய 3 கோட்டைகளையும் அழிக்க முடியாத அளவுக்கு மாற்றியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கோட்டையெல்லாம் ஒரே அம்பு எய்தி அழித்தவனும் தன்னுடைய கைகள்ல பிரம்ம கபாலத்தை ஏந்தி உள்ளத்துல மகிழ்ச்சியோட பிச்சை ஏற்க செல்லும் பெருமான். பொதுவா பிச்சை எடுக்க போறவங்க ரொம்ப கூச்சத்தோட தான் பிச்சை எடுப்பாங்க. ஆனா இந்த பதிகத்துல ஞான சம்பந்தர் ஈசன் உள்ளத்துல ரொம்பவே மகிழ்ச்சியோட பிச்சை எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய உள்ளத்தையும் கவர்ந்துட்டாருன்னு சொல்றாரு. மண் புற்றுல பதுங்கி வாழுற பாம்பும் கொன்றை மலர் அலங்கரிக்கும் மலை போன்ற மார்பின் இடப்பக்கம் உமையம்மைய மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டவனும். இந்த வரிகள்ல விதியேன்லாம் உமையம்மைய ஒரு பாகமா ஏத்துக்கல, ரொம்பவும் சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடும் சிவபெருமான் உமையம்மைய ஒரு பாதியா ஏத்துக்கிட்டாருன்னு குறிப்பிட்டிருப்பாரு ஞான சம்பந்தர். பிரமாபுரம்னு சொல்லப்படுற சீர்காழியில உரைகின்ற இறைவன் இவன் அன்றே, இவன் அல்லவான்னு இந்த 4வது பாடலை முடிச்சிருப்பாரு ஞான சம்பந்தர். 5வது பாடலுக்கான பொருளை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.